சரி பிள்ளைகள், இன்றைக்கு 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற புலமை பரிசில் பரீட்சைக்கான வினாக்களுக்கான விடைகளை பார்ப்போம். இதான் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற முதலாவது வினா பாருங்கோ. உங்களுக்கு 5 வகையான விலங்குகளை தரப்பட்டிருக்கிறது. கீழே கீழே வாசித்துக் கொள்வோம். மேற்குறித்த உருக்களில் காட்டப்பட்டுள்ள 5 விலங்குகளில் 2 மாத்திரம் ஒரு பொது இயல்புக்கேற்ப ஒரு கூட்டமாக வேறுபடுத்தலாம். அவ்விரு விலங்குகளும், ஆகவே எங்களுக்கு 3 விட தரப்பட்டிருக்கிறது. ஏயும் சியும், பியும் டியும், டியும் இயும் என தரப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்கோ, நாங்கள் இவ்வாறு தரப்பட்டிருந்தால் பிள்ளைகள், நாங்கள் இதற்கு மிகவும் பொருத்தமான ஒரு முறையாக உண்ணிகள், அதாவது அவை உண்ணக்கூடிய உணவுகளின் அடிப்படையிலே நாங்கள் வேறுபடுத்தலாம். அந்த வகையிலே பாருங்க பிள்ளைகள், ஏயும் சியும் என்பது, ஏ என்பது ஒரு முயல், இது ஒரு தாவர உண்ணியாக இருக்கும். அதே மாதிரி சி, நாய் என்பது ஒரு அனைத்து உண்ணியாக இருக்கும். ஆகவே ஏயும் சியும் என்பது நாங்கள் ஒரு இயல்பாக நாங்கள் கூட்டங்களாக வகைப்படுத்த முடியாது. ஆகவே அடுத்து இரண்டாவது தரப்பட்டிருக்கின்ற விடைய பாருங்க பிள்ளைகள், எங்களுக்கு பியும் டியும். ஆகவே பியும் டியும் என்று சொன்னால் பிள்ளைகள், பி என்பது ஒரு மாட்டினுடைய படம், அது ஒரு தாவர உண்ணியாக காணப்படும். அதே மாதிரி டி என்பது ஒரு மானினுடைய படம், அதுவும் ஒரு தாவர உண்ணியாக காணப்படும். அந்த வகையிலே பிள்ளைகள், உண்ணிகளின் அடிப்படையிலே நாங்கள் இந்த வினாவிற்கு தாவர உண்ணி என்ற அடிப்படையில் இந்த பியும் டியையும் வகைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே இவ்வினாவிற்கு மிகவும் பொருத்தமான விடையாக பியும் டியும் அமைந்திருக்கும். சரி பிள்ளைகள், டியும் இயும் மூன்றாவது விடையாக தரப்பட்ட விடை இதுக்கு பொருத்தமாக இருக்காது. பார்த்துக்கொள்ளுங்கோ. எங்களுக்கு டி என்பது மானினுடைய படமும், அது ஒரு தாவர உண்ணி. இ என்பது பூனையினுடைய படம், அது ஒரு அனைத்து உண்ணியாக வரும். ஆகவே நாங்கள் அதனை வகைப்படுத்த முடியாது. இரண்டாவது தரப்பட்டிருக்கின்ற வினாவை பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். ஒரு பேருந்தினுடைய படம், இரண்டாவதாக ஒரு கப்பலினுடைய படம், மூன்றாவதாக ஒரு விமானத்தினுடைய படம். மேற்குறித்த உருக்களில் கூட்டத்திற்கு மிகவும் பொருத்தமான உரு, இந்த 3 உருக்களுக்கும் கூட்டத்துக்கும் பொருத்தமான உரு எதுன்னு சொல்லி இங்கே 3 விட தந்திருக்கிறாங்க பாருங்க. முதலாவது ஒரு மோட்டார் சைக்கிள், இரண்டாவது ஒரு முச்சக்கர வண்டி, மூன்றாவது ஒரு ரயில். ஆகவே இந்த 3 உருக்களுக்கும் என்ன ஒரு ஒற்றுமை இருக்குன்னு சொன்னா பாருங்க பிள்ளைகள், மூன்றும் ஒரு பொது போக்குவரத்தாக நாங்கள் வகைப்படுத்தலாம். அதாவது அதிக அளவிலான பயணிகள் பயணம் செய்யக்கூடிய ஒரு வாகனங்களாக நாங்கள் அந்த 3னையும் எடுத்துக்கொள்ளலாம். அது பொது போக்குவரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய வாகனங்களாக. அந்த அடிப்படையிலே பிள்ளைகள், இந்த வினாவிற்கு சரியான விடையாக மூன்றாவது விடை ரயில் அமையும். அது ஒரு பொது போக்குவரத்தாகவும் அதிக அளவிலான பயணிகள் செல்லக்கூடியதாகவும் இருக்கும். மோட்டார் சைக்கிள், துவிச்சக்கர வண்டி ஆகியன இரண்டுமே எங்களுக்கு தனிப்பட்ட ரீதியிலே நாங்கள் பயணம் செய்யக்கூடிய வாகனங்களாக இருக்கும். ஆகவே இவ்வினாவிற்கு மிகவும் பொருத்தமான விடையாக மூன்றாவது விடை அமைந்திருக்கும். சரி பிள்ளைகள், எங்களுக்கு இரண்டாவதாக தரப்பட்ட வினாவை பாருங்கோ. கீழே தரப்பட்டுள்ள வரிப்படத்தில் வினாக்குறி இருக்கும் இடத்தில் வர வேண்டிய எண் யாது? எண் எது என்று சொல்லி எங்களுக்கு கேட்டிருக்கு. ஆகவே இங்கே தரப்பட்டிருக்கின்ற அந்த அமைப்புகளை பார்த்துக்கொள்ளுங்கோ. ஒரு வட்டத்தினை சமச்சீர் அச்சுகளாக இங்கே பிரிக்கப்பட்டிருக்கின்றதென. ஆகவே இவ்வாறு பிரித்து எங்களுக்கு விடையாக 8 தரப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும், இங்கே பார்த்துக்கொள்ளுங்கோ, 2 சமச்சீர் உருக்களாகவும், மூன்றாவதாக எங்களுக்கு 4 சமச்சீர் அச்சுகள் உள்ளதாகவும் எங்களுக்கு இங்கே பிரிக்கப்பட்டிருக்கிறது. 3 சமச்சீர் அச்சுக்கள் உள்ளதாகவும் பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதற்கு எவ்வாறு விடை அணுகலாம் என்று சொல்லி பார்த்துக்கொள்வோம் பாருங்க பிள்ளைகள். நாங்கள் சமச்சீராக பிரிக்கப்பட்ட ஒவ்வொரு பகுதி, 2 அரை பகுதிகளுக்கும் 2 என்ற இலக்கத்தை இடுகின்ற போது இந்த 2களையும் சேர்த்தால் 4. அதே மாதிரி மற்றைய வட்டத்தில் இருக்கின்ற அந்த 2 சமச்சீர் பகுதிகளுக்கும் 2 என்ற இலக்கத்தை போட்டால் 4. ஆகவே மொத்தம் எங்களுக்கு 8 வந்திருக்கும். அடுத்ததாக பாருங்கள், அதே ஒழுங்கிலே பிள்ளைகள், ஒவ்வொரு பகுதிக்கும் நாங்கள் 2 எழுதுகின்ற போது, ஒவ்வொரு பகுதிக்கும் 2 எழுதுகின்ற போது எங்களுக்கு அங்கே 16 விடையாக வரும். அதே மாதிரி சரி பிள்ளைகள், தரப்பட்டிருக்கின்ற 4வது வினாவை பாருங்கோ. ஒரு சமதள நிலத்தில் குறிக்கப்பட்டுள்ள ஒரு சதுரத்தில் 3 உச்சிகளில் துமிலன், விமல், கமல் ஆகியோர் துமிலனுக்கு வடக்கே விமலனும், விமலனுக்கு மேற்கே கமலனும் என்ற விதத்தில் அமர்ந்திருந்தனர். துமிலனுக்கு எத்திசையில் கமல் அமைந்திருக்கிறார். ஆகவே பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். முதலாவது எங்களுக்கு தரப்பட்டிருக்குது, இங்கே பாருங்க, துமிலனுக்கு வடக்கே விமலன். ஆகவே துமிலனுக்கு வடக்கே இந்த சதுர அமைப்பிலே விமல் அமர்ந்திருக்கின்றார், விமலன். அடுத்ததாக சொல்லியிருக்கிறது பிள்ளைகள் பாருங்கோ, விமலனுக்கு மேற்கே கமலனும். ஆகவே பார்த்துக்கொள்ளுங்க, விமலனுக்கு மேற்கே கமலன் அமர்ந்திருக்கிறார் இங்கே. அடுத்ததாக பாருங்க பிள்ளைகள்,
விமலனுக்கு மேற்கே கமலனும் என்ற விதத்தில் அமர்ந்திருந்தனர். துமிலனுக்கு எத்திசையில் கமல் அமைந்துள்ளான். என்ன, துமிலனுக்கு எத்திசையில் கமல் உள்ளான் என்று சொல்லி அப்ப பாருங்க பிள்ளைகள், துமிலன் இடத்துல இருக்கிறார். துமிலனுக்கு எந்த திசையிலே கமலன் இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னா வடிவாமதான் கொள்ளுங்க பிள்ளைகள். துமிலனுக்கு எத்திசையிலே கமல் அமைந்திருக்கிறார் என்று சொன்னா அப்ப உங்களுக்கு தெரியும் திசைகள் வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. ஆகவே மேற்குக்கும் வடக்குக்கும் இடைப்பட்ட ஒரு திசையாகத்தான் கமல் அமர்ந்திருக்கிறார். பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப அது எத்திசையாக இருக்கும்னு சொன்னா வடமேற்கு திசையாக அமைந்திருக்கும். ஆகவே இவ்வினாவிற்கு சரியான விடையாக பிள்ளைகள் 4வது விடை பொருத்தமாக இருக்கும். சரி பிள்ளைகள், இங்க தரப்பட்ட 5வது வினாவை பாருங்க. ஸ்கூல், கிளாஸ் எனும் இரு சொற்களிலும் இருக்கின்ற போதிலும் மியூசிக் எனும் சொல்லில் இராத எத்தனை ஆங்கில எழுத்துக்கள் உள்ளன? ஆகவே ஸ்கூல், கிளாஸ் ஆகிய 2 சொற்களிலும் இருக்கின்ற போதிலும் மியூசிக் என்ற சொல்லில் இராத எத்தனை ஆங்கில எழுத்துக்கள் இருக்குன்னு சொன்னா பார்த்துக்கண்டா பிள்ளைகள். ஸ்கூல், கிளாஸ் என்ற 2 சொற்களிலே பிள்ளைகள் SCL என்ற 3 எழுத்துக்கள் இருக்குது. பாருங்க, SEL என்ற 3 எழுத்து 2 சொற்களிலும் இருக்கிறது. ஆகவே இங்க இருக்கிற அந்த 3 சொற்களிலும் மியூசிக் எனும் சொல்லிலும் இல்லாத எழுத்து எதுன்னு சொன்னா பாத்தீங்களா பிள்ளைகள். இங்க பாருங்க, எஸ்ஸும் இருக்கு, சியும் இருக்கு. ஆனா எல் என்ற எழுத்து இங்க மியூசிக் என்ற எழுத்துல இல்லை. ஆகவே பிள்ளைகள் இங்கே எத்தனை ஆங்கில எழுத்துக்கள் அவ்வாறு இல்லாம இருக்குன்னு சொன்னா பிள்ளைகள் 1. ஆகவே மிகச்சரியான விடை 5வதுக்கு 1 என்பது சரியாக இருக்கும். சரி பிள்ளைகள், இங்க தரப்பட்டிருக்கிற 6வது வினாவை பாருங்கோ. விளையாட்டு பெருமதி மிக்கது, பாடசாலையில் அறிவை தருவது, படிக்கும் வேலையை கொடுக்கின்ற, இன்பம் நிறைந்த இடம் இதுவே. இக்கவிதை எதனை பற்றி கூறப்படுகிறது என்று சொல்லி கேட்டிருக்கு. ஆகவே இந்த கவிதையினுடைய கருப்பொருள் என்னென்று சொல்லி கேட்டிருக்கு. என்னத்தை பற்றி இந்த கவிதை கூறப்பட்டிருக்கு என்று சொல்லி எங்களுக்கு வினாவப்பட்டிருக்கிறது. ஆகவே பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். விளையாட்டு வீடு பெருமதி மிக்கது, பாடசாலையில் அறிவை தருவது, படிக்கும் வேலை கொடுக்கின்ற, இன்பம் நிறைந்த இடம் இதுவே. ஆகவே அந்த இன்பம் நிறைந்த இடம் இதுவே என்று சொல்லி எந்த இடத்தை சொல்லி இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இதுக்கு அதுதான் விடையாக இருக்கும். ஆகவே பாருங்க பிள்ளைகள், இதுக்கு விளையாட்டு வீடை பற்றி சொல்லியிருக்கா, அல்லது பாடசாலையை பற்றி சொல்லியிருக்கா, அல்லது கற்றலுக்கு உள்ள வேலையை பற்றி சொல்லி கிடக்கான்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இந்த வினா பிள்ளைகள் பாடசாலையை பற்றி கூறுகின்றது என்பதே மிக பொருத்தமானதாக இருக்கும். ஆகவே இந்த 6வதுக்குரிய விடை 2வதாக இருக்கும் பிள்ளைகள். ஆகவே இந்த 6வது வினாவிற்கு நாங்கள் 2வது விடையை தெரிவு செய்து கொள்ள வேண்டும். சரி பிள்ளைகள், எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற 7வது வினாவை பாருங்கோ. முரளியிடம் 1 ரூபாய் நாணயம் ஒன்றும் 10 ரூபாய் நாணயம் ஒன்றும், நிமலனிடம் 2 ரூபாய் நாணயம் ஒன்றும் 5 ரூபாய் நாணயம் ஒன்றும் உள்ளன. முரளியிடமிருந்து நிமலனுக்கு கிடைக்க முடியாத பணம். ஆகவே முரளியிடமிருந்து நிமலனுக்கு கிடைக்க முடியாத பணம் எவ்வளவு என்று சொல்லி பிள்ளைகள் எங்களுக்கு கேட்டிருக்கு. ஆகவே பிள்ளைகள் இதுக்கு எப்படி நாங்கள் விடை செய்கிறோன்னு சொல்லி பாருங்க. உங்களுக்கு தரப்பட்ட தகவல்களை நாங்கள் முதலாவது போட்டுக்கொள்வோம். பார்த்துக்கொள்ளுங்க. எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற தகவலை நாங்கள் போடுவோம். முரளியிடம் பிள்ளைகள் 1 ரூபாய் நாணயமும் 10 ரூபாய் நாணயமும் இருக்குது. அதே போன்று பிள்ளைகள் நிமலன் என்று சொல்லிடுறவரிடம் பாருங்க பிள்ளைகள் 2 ரூபாய் நாணயமும் அதே போன்று 5 ரூபாய் நாணயமும் அவர்கிட்ட இருக்குது. இப்போ நாங்கள் இவர்கள் 2 பேரும் பிள்ளைகள் கொடுக்கல் வாங்கல் செய்தார்கள் என்று சொன்னால் முரளியிடமிருந்து நிமலனுக்கு கிடைக்க முடியாத பணம் என்று சொல்லி தான் எங்களுக்கு கேட்டிருக்கு. முரளியிடமிருந்து நிமலனுக்கு கிடைக்க முடியாத பணம் எவ்வளவு என்று சொல்லி கேட்டிருக்கு. ஆகவே பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள், முதலாவது விட 5 என்று சொல்லி தந்திருக்குது. ஆகவே இந்த 10 ரூபாய் பிள்ளைகள் நாங்கள் நிமலன்கிட்ட கொடுத்தோம் என்று சொன்னால் என்ன, இந்த 5 ரூபாய் 10 ரூபாய் நாங்கள் நிமலனிடம் கொடுத்தாருன்னு சொன்னால் இவர் தன்னுடைய 5 ரூபாயை கொடுப்பார். ஆகவே மிச்சம் எங்களுக்கு 5 ரூபாய் ஒன்று கொடுப்பனவு நடைபெற்றிருக்கும். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், எங்களுக்கு பிள்ளைகள் இந்த 11 ரூபாய் முரளியிடமிருந்து இந்த 11 ரூபாயும் வேண்டினார் பிள்ளைகள் நாங்கள் 5 ரூபாயை கொடுக்கின்ற போது எங்களுக்கு மிச்சம் 6 ரூபாய் ஒரு பெறுமதி ஒன்று அங்கே கொடுக்கல் வாங்க நடைபெற்றிருக்குமாக இருக்கும். ஆகவே பிள்ளைகள் 7வது பாருங்க பிள்ளைகள் 7 ரூபாய் 7 என்று சொல்லி தரப்பட்டிருக்கிறது. இந்த 7 ரூபாய் என்று சொல்ல தரப்பட்டிருந்த பிள்ளைகள் எந்த விதத்திலேயும் பிள்ளைகள் நாங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்கின்ற போது அந்த 7 ரூபாய் கொடுக்கல் வாங்கல் செய்ய முடியாமலே இருக்கும். ஆகவே பிள்ளைகள் இந்த 7வது வினாவிற்கு பொருத்தமான விடையாக இந்த 3வது விடை அமைந்திருக்கும். சரி பிள்ளைகள், உங்களுக்கு தரப்பட்ட 8வது வினாவை பாருங்க. ஒரு குடும்பத்தில் இளைய பெண் பிள்ளைக்கு 3 சகோதரர்களும், ஆகவே சகோதரர்கள் என்று சொன்னால் ஆண்கள் என்று உங்களுக்கு தெரியும், சகோதரர்களும் 2 சகோதரிகளும், சகோதரிகள் என்று சொன்னால் பெண்கள் என்று தெரியும், உள்ளனர். அக்குடும்பத்தில் மூத்த ஆண் பிள்ளைக்கு இருக்கும் சகோதரர்களின் எண்ணிக்கையும் சகோதரிகளின் எண்ணிக்கையும் முறையே, ஆகவே எங்களுக்கு முறையே கேட்கப்பட்டிருக்கிறது. முதலாவது சகோதரர்களின் எண்ணிக்கையும் அதே போன்று சகோதரிகளின் எண்ணிக்கையும் முறையே கேட்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள், நாங்கள் இதுக்கு முதலாவது ஒரு ஆண் பிள்ளை, இங்கே பாருங்க, ஆண் பிள்ளை
ஆண் என்று சொல்லி எடுத்தோம் என்று சொன்னால் அடுத்தது பாருங்க பிள்ளைகள் 2 பெண்கள் இருந்திருப்பார்கள். 2 பெண்கள் சரிதானே. இப்ப பாருங்க முதலாவது ஆண் பிள்ளை என்று சொன்னா பிள்ளைகள் முதலாவது இருக்கிறவர் ஆண் பிள்ளைகளாக இருந்தால் அவருக்கு 2 சகோதரர்களும் பாருங்க 2 சகோதரர்கள் ஆகவே 2 ஆண்கள் என்ன 2 சகோதரர்களும் அதே போன்ற பிள்ளைகள் 3 சகோதரிகள் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது குடும்பத்தின் இளைய பெண் பிள்ளை என இளைய பெண் பிள்ளைக்கு 3 அப்ப இளைய பெண் பிள்ளையும் இருக்கிறார். ஆகவே பிள்ளைகள் பாருங்க 3 சகோதரிகளும் இருந்திருக்க வேண்டும். ஆகவே அதற்கு மிகவும் பொருத்தமான விடையாக பிள்ளைகள் முதலாவதுலேயே எங்களுக்கு இருக்குது 2,3 என்பது முறையை தரப்பட்ட விடையாக இருக்கும். ஆகவே இதற்கு முதலாவது விடைதான் பிள்ளைகள் மிகவும் பொருத்தமான விடையாக அமைந்திருக்கும். சரி பிள்ளைகள், உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற 9வது வினா பாருங்கோ. அடுத்துள்ள 4 மாதங்களில் இருக்கத்தக்க நாட்களின் உயர்ந்தபட்ச எண்ணிக்கை யாது? உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், அடுத்துள்ள 4 மாதங்களில் இருக்கத்தக்க உயர்ந்தபட்ச எண்ணிக்கை என்று சொன்ன பிள்ளைகள் அடுத்தடுத்து வர வேண்டிய 4 மாதங்களினுடைய நாட்களினுடைய எண்ணிக்கையை கூட்டுகின்ற போது எங்களுக்கு அதிகபட்ச எண்ணிக்கை வர வேண்டும். அப்படி என்று சொன்னால் பிள்ளைகள் எங்களுக்கு அடுத்தடுத்து வருகின்ற மாதங்கள் அதிகூடிய நாட்களை கொண்ட மாதங்களாக இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் அது எந்தெந்த மாதம் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். ஒன்று ஜூலையிலையும் ஆகஸ்ட் என்ற மாதத்திலையும் 31 நாட்களும் 2 மாதங்களிலேயே இருக்கும். ஆகவே இதுதான் அந்த தொடர்ந்து வருகின்ற அதிக நாட்களை கொண்ட 2 மாதங்களாக இருக்கும். ஆகவே பிள்ளைகள் நாங்கள் இதற்கு முன்னோ அல்லது பின்னோ மாதங்களை போட்டு பார்க்கலாம் பிள்ளைகள். அப்போ நாங்கள் முன்னுக்கு போட்டு பார்ப்போம். அப்போ உங்களுக்கு தெரியும் ஜூலைக்கு முன்னுக்கு என்ன மாதம் இருக்குன்னு தெரியும். அப்போ ஜூன் மாதம், அதே மாதிரி அதற்கு முன்னுக்கு மே. அப்போ நாங்கள் இதை 4ஐயும் சேர்த்து சொன்னால் பாருங்கோ அடுத்தடுத்து 4 மாதங்கள் வருகின்றது. ஆகவே ஜூன் மாதத்தில் எங்களுக்கு 30 நாட்கள், அதே மாதிரி பிள்ளைகள் எங்களுக்கு மே மாதத்திலே 31 நாட்கள் இருக்கும். ஆகவே நாங்கள் இது அனைத்தினையும் கூட்டுகின்ற போது எங்களுக்கு பாருங்க 31, 30, 31, 30 இவ்வளத்தையும் கூட்டுகின்ற போது எங்களுக்கு 123 என்ற எண்ணிக்கை வரும். ஆகவே உயர்ந்தபட்ச எண்ணிக்கையாக இந்த 123 தான் இருக்கும். ஒருவேளை பிள்ளைகள் நாங்கள் இந்த மேயை வெட்டி போட்டு இங்கால எடுத்து போட்டோம்னு சொன்னால் மே மாதத்தில் இல்லைன்னு சொல்லி எடுத்துக்கொண்டு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் என்ற மாதத்தை எடுத்தோம்னு சொன்னால் செப்டம்பரில் 30 நாட்கள் தான் இருக்கும். ஆகவே நாங்கள் இதனை அவ்வளத்தையும் கூட்டும்போது எங்களுக்கு பாருங்க 122 தான் வரும். ஆகவே இது உயர்ந்தபட்ச எண்ணிக்கையாக நாங்கள் எடுக்க முடியாது. ஆகவே முன்னுக்கு மே என்ற மாதத்தை தான் நாங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு சேர்க்கும் போது பிள்ளைகள் எங்களுக்கு 123 என்பதுதான் உயர்ந்தபட்ச எண்ணிக்கையுடைய அந்த எண்ணிக்கையாக இருக்கும். ஆகவே அடுத்துள்ள 4 மாதங்களில் இருக்கத்தக்க உயர்ந்தபட்ச எண்ணிக்கை எத்தனை என்று சொன்னால் 123 இருக்கும். ஆகவே இதற்கு 2வது விடை மிகவும் பொருத்தமான விடையாக இருக்கும் பிள்ளைகள். சரி பிள்ளைகள், உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற 10வது வினா பாருங்க. ஒரு குறித்த மாதத்தில் 6ஆம் திகதி, 15ஆம் திகதி, 20ஆம் திகதி ஆகியவற்றில் 2 நாட்கள் ஞாயிற்றுக்கிழமையாகும். எஞ்சியுள்ள நாள் என்ன? ஆகவே அந்த எஞ்சியுள்ள நாள் எதுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இது பலதரப்பட்ட வினாத்தாள்களை நாங்கள் ஏற்கனவே செய்த ஒரு வினா. பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். எங்களுக்கு இங்கே 6ஆம் திகதி நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லி எடுத்தோம்னு சொன்னால் பாருங்கோ, நாங்கள் 6ஆம் திகதியை ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைகள் 13ஆம் திகதி வரும். ஏன்னு சொன்னால் 7 கூட்டணும் என்ன. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைகள் உங்களுக்கு 20ஆம் திகதி வரும். 7 கூட்டணும். ஆகவே பாருங்க 6ஆம் திகதியும் ஞாயிற்றுக்கிழமை, 7ஆம் திகதியும் ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னால் எங்களுக்கு எஞ்சி இருக்கின்றது இந்த 15ஆம் திகதி. ஆகவே இந்த 15ஆம் திகதி என்ன கிழமை என்றுதான் கேள்வி. அப்போ பாருங்க பிள்ளைகள் 6ஆம் திகதி எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது. அதே மாதிரி 13ஆம் திகதியும் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது. ஆகவே இங்கே பார்த்துக்கொள்ளுங்க 13ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னால் 14ஆம் திகதி ஒரு திங்கட்கிழமையாக இருக்க வேண்டும் அடுத்த நாள். அதே மாதிரி பிள்ளைகள் 15ஆம் திகதி திங்களுக்கு அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமையாக இருக்க வேண்டும். ஆகவே எங்களுக்கு வினா பாருங்க 15ஆம் திகதி தான் இங்கே இந்த ஒரே நாட்களை தவிர வேறுபட்ட ஒரு கிழமை நாட்களாக காணப்படுகிறது. ஆகவே பிள்ளைகள் இந்த 15வது திகதி என்பது பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறது. ஆகவே பிள்ளைகள் இந்த வினாவிற்கு மிகவும் பொருத்தமான விடையாக முதலாவது விடை செவ்வாய்க்கிழமை என்பது சரியாக இருக்கும். சரி பிள்ளைகள், நாங்கள் இப்போது 1 தொடக்கம் 10 வரையான வினாக்களை பார்த்தோம். இன்னும் சற்று நேரத்திலே நான் 11 தொடக்கம் மிகுதி உள்ள வினாக்களுக்கு விடையை நான் காணொளியினை பதிவு செய்து உங்களுக்கு பதிவேற்றம் செய்கின்றேன். அதனை பார்த்து கொள்ளுங்கள்.